வணக்கம் நண்பர்களே. இது என்னுடைய அறை. ஷார்ஜால புல்மான் ஷார்ஜாங்கிற ஹோட்டல். வெளியே அரபிக்கடலில் அஸ்தமனம், விண்ணு தொட்டு நிற்கும் கட்டிடங்கள். இந்த வளைகுடாவின் அருகே நின்று இதை பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த தருணத்தில் புதிதாக பிறந்தவனை போல் உணர்கிறேன். ஒவ்வொரு பயணத்திலும் அப்படிதான் உணர்கிறேன். ஒவ்வொரு இடத்தில் சென்று நிற்கும் போது அந்த தருணத்தில் நிகழ்வது போல் உணர்கிறேன். அதுக்கு நேற்று இல்லை என்று தோன்றும். பயணம் என்பது அதுக்கு தான். நண்பர்களே, ஒரு மாதம் முன்னாடி தான் சான் பிரான்சிஸ்கோல இருந்தேன். அங்கிருந்து 20-25 ஊர்கள் வழியாக இங்க வந்து சேர்ந்திருக்கிறேன். இன்னும் 2 நாட்கள் இங்கிருந்து கிளம்பி மறுபடியும் 5 பயணங்கள் திட்டமிட்டு வைத்திருக்கிறேன். தொடர்ந்து பயணங்கள் இருந்துகிட்டு இருக்கேன். என்கிட்ட கேட்பாங்க, இந்த பயண வழி என்ன கிடைக்குது அப்படின்னு. பல ஆண்டுகளுக்கு முன்னால் 2011 நாங்கள் நண்பர்கள் கூட இந்திய பயணம் ஒன்று மேற்கொண்டோம். இந்திய பயணங்கிற பேர்ல நூலா வந்திருக்கிறது. என்னோட நண்பர் கிருஷ்ணன், ஈரோடு நண்பர் சிவா, கல்பற்ற நாராயணன், சென்னை செந்தில் ஆகியோர் இந்த பயணத்துல இருந்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் ஒரு வரலாறு மாதிரி ஆயிட்டு, ஏன்னா புத்தகம் ஆயிடுச்சு இல்லையா. அந்த பயணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு பயணம் பத்தி அவங்கள்ட்ட சிந்தனையே வேற. ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஒரு குறிப்பிட்ட இடத்தை போய் பார்க்கறதா அவங்க பயணம் நினைச்சிட்டு இருந்தாங்க. நான் பயணம் பயணம் பயணம்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்களுக்கு அது புரியல. அப்புறம் அந்த பயணத்தை நானே திட்டமிட்டேன். 6 பேர் ஒரு கார்ல இந்தியாவை ஒரு ரவுண்ட் அடிச்சு வருவோம். அதாவது எங்கிருந்து கிளம்புறோம் என்றால், ஈரோடுல இருந்து கிளம்புறோம். ஆந்திரா வழியாக அப்படியே காசி வரைக்கும் போய் அப்படியே ஒரிசா வழியாக சென்னை வழியா திரும்பி வந்தோம். இந்த பயணத்தை திட்டமிட்டும் போது சென்னை செந்தில் என்கிட்ட கேட்டா, சார் இது நாம எங்க போறோம்? நாங்க பயணம் போறோம். இல்ல நாம பயணத்துல எந்த இடத்துக்கு போறோம்? அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஒரு குறிப்பான இடங்கள் வேணும் இல்லையா. அப்படி எல்லாம் கிடையாது. பயணத்துல நமக்கு வரக்கூடிய இடங்கள் தான் நாம பார்க்க போறோம். எந்த இடம் சாத்தியமா அதை பார்க்க போறோம். நமக்கு பயணங்கள்ல இடங்கள் அமையும், நம்மளை தேடி அங்க வெயிட் பண்ணும், பார்ப்போம் அப்படின்னு. அவருக்கு புரியல. சும்மா அப்படியே சாலை வழியா போலாமா சார் என்று கேட்டே இருந்தார். ஆனா கிளம்பி போன பிறகு அவருக்கு புரிந்தது. ஆந்திரா போறதுக்குள்ள அவருக்கு என்னன்னு புரிந்தது. ஏனென்றால் நிலங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. நிலம் புதிதாக நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நிலம் நிகழ நிகழ நம்முடைய உள்ளம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு வாரம் கழிஞ்சு கிருஷ்ணன் சொன்னார், சார் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஈரோட்ல இருந்த மாதிரி இருக்கு. அது அப்படித்தான். மனம் தான் காலத்தை உருவாக்கி கொள்கிறது. அனுபவங்கள் வழியாக மனம் காலத்தை புனைந்து கொள்கிறது. காலம் என்று ஒன்று கிடையாது. நிறைய அனுபவங்கள் ஆக காலம் பிரமாண்டமாகிறது, வாழ்க்கை பிரமாண்டமாகிறது. ஒரே இடத்தை சுற்றி சுற்றி இருப்பது காலம் ஒரு துளியாக இருக்கிறது. ஒரு செக்கினுடைய அச்சாக காலம் மாறி விடுகிறது. அந்த அச்சு அங்கே தான் இருக்கும். அதுக்கு சவுண்ட் விட்டுட்டு சுத்திக்கிட்டே இருக்கும். அவ்வளவு பெரிய அனுபவத்தை பயணம் அளிக்கிறது. என்ன அனுபவம் என்று நான் பல முறை முன்னாலும் சொல்லி இருக்கிறேன். அந்த கரண விருத்தி என்று அதை வேதாந்தத்திலும் பௌத்தத்திலும் சொல்வார்கள். புத்தம் புது ஒரு இடத்தை சந்திக்கும் அகம் அடைக்கும் திடுக்கிடலும் விரிவும் தான் அந்த கரண விருத்தி. அதன் பிறகு அந்த இடத்தை மனம் உள்வாங்கி புனைந்து கொள்ள ஆரம்பிக்கிறது. மனம் தன்னை அதன் மேல் போடுகிறது. அந்த இடம் மனமாக மாறுகிறது. நிலம்தான் மனம், மனம்தான் நிலம். நிலத்தின் வடிவில் தான் மனம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முடியும். இயற்கை மேல் மனம் ஏறித்தான் இயற்கை அர்த்தப்படுத்திக் கொள்ள முடியும். இயற்கை என்பது கண்கூடான மனம். மனம் என்பது நுண்வடிவ இயற்கை. ஆக புதிய நிலக்காட்சி தான் முக்கியம். அங்க என்ன பார்க்கிறோம், என்ன பண்பாட்டு, என்ன வரலாறு எல்லாம் அதெல்லாம் முக்கியம்தான். அங்க என்ன என்ஜாய் பண்றோம், என்ன சாப்பிட்றோங்கெல்லாம் முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் புதிய நிலத்தில் நிற்பது இன்னும் முக்கியம். புதிய நிலத்தில் நிகழ்வது இன்னும் முக்கியம். அங்க நாங்க திகழணும். அந்த இடத்துல நம்ம உள்வாங்கி கொண்டால் நம்முடைய மனம் புதிதாக நிகழ்கிறது. புதிய மனம் ஒன்று அங்கு வாய்க்கிறது. யோசித்து பாருங்க. நேற்று வரை இருந்த மனத்தை தூக்கி போட்டு புதிய ஒரு மனத்தோடு இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். புத்தம் புது மனம். எனது மனம் இந்த கடலாகவும் இந்த கட்டிடங்களாக நின்று இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன் நான் வேலிமலை அடிவாரத்தில் பச்சை பசேல் என்று விருந்து கிடக்கும் ஏரி கரையில் நின்று கொண்டிருந்தேன். அப்ப என்னுடைய மனம் அதுவாக இருந்தது, இயற்கையாக இருந்தது. அது வேறு. இமயமலையை பார்க்கும்போது இருக்கும் அனுபவம் வேறு. இந்த இயற்கை மனிதன் ஆண்டு உருவாக்கி இந்த நகரத்தை பார்க்க அனுபவம் இது வேறு. இது ஒரு கலைப்படைப்பை பார்க்க அனுபவம்.
ஒரு மானுட வெற்றியை பார்க்க அனுபவம். இதுவும் மகத்தானதுதான், இதுவும் நிறைவூட்டக்கூடியது. இங்கே இந்த மனம் புதிதாக எனக்கு கிடைக்கிறது, அங்கே அந்த மனம் அன்று நிகழ்ந்தது. மனம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. மனதை எவ்வளவு அதிகமாக நிகழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்கிறோம். ஒரு வாழ்க்கைக்குள் எத்தனை வாழ்க்கைகளை வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை அர்த்தப்படுத்திக் கொள்கிறோம். நமக்கு அளிக்கப்பட்ட வாழ்வு எனும் பெரும் பரிசை அதன் வழியாக நாம் பொருளாக்கிக் கொள்கிறோம். பலருக்கு பயணம் என்றால் செலவென்ற எண்ணம் இருக்கிறது. இல்லை, என் நண்பர் கலரில் சீனு எந்த பெரிய வருமானம் இல்லாதவர், ஆனால் எந்த பணமும் இல்லாமலே ஒவ்வொரு நாளும் பயணத்தில் தான் இருக்கிறார். பயணத்தில் இல்லாத நாளே கிடையாது. அதை பற்றி தொடர்ந்து எழுதி கொண்டிருக்க அவையெல்லாம் முக்கியமான கலாச்சார பதிவுகளாகவும் எனது தளத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன. அதே போல பலர் தொழில்முறையாக பயணங்கள் செய்வார்கள். தொழில்முறை பயணம் என்பது பயணம் கிடையாது. ஏன்னா அது மனம் தொழிலில் ஊன்றி இருக்கிறது. மனம் எதை பார்ப்பதில்லை, தன்னறியாமலே அது ஏதோ பார்க்க, ஆனால் அது முக்கியம் இல்லை. மனதிற்கு ஒரு கண்ணை நாம் அளிக்க வேண்டும். மனம் வெளிநோக்கி திறப்பதற்கான வாய்ப்பை அதற்கு அளிக்க வேண்டும். ஆகவே 5 நாள் பயணம் என்றால் ஒரு நாளை அந்த நிலத்திற்காக அந்த ஊருக்காக அழியுங்கள். அது மனதிற்கு ஒரு புது சட்டை போட்டு பார்ப்பது போல. உங்க குழந்தைக்கு ஒரு இரும்பு சட்டையை போட்டு அதை கழட்டாமல் நீங்க வைத்துக் கொண்டிருந்தால், அந்த குழந்தையை வளரவே வளராமல் அந்த இரும்பு சட்டைக்குள்ளே இருந்து கொண்டிருந்தால் என்ன ஆகும்? நம்முடைய மனங்கள் எல்லாம் உண்மையில இந்த மாதிரிதான் இருக்கு. இறுகி உள்ளே புழுங்கி பிதுங்கி அந்த சட்டைக்கு ஏற்ப வடிவம் கொண்டு அமைந்திருக்கின்றன. அதை கயற்றி வீசி புது புது சட்டைகளை ஒவ்வொரு நாளும் போடலாம், புதிய ஆடைகளை அணியலாம். அதுதான் பயணம். மனதிற்கு முடிவற்ற சட்டைகளை அணிவிப்பதற்கு பேர் தான் பயணம். பயணம் வழியாக நாம் நம்மளுடைய வாழ்க்கையை பெரிதாக்கி கொண்டே இருக்கிறோம், ஸ்ட்ரெச் பண்ணிட்டே இருக்கோம். இந்த கம்ப்யூட்டர்ல ஒரு படத்தை விரலா விரித்து 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 பெரிதாக்குவது போலத்தான் நம்முடைய வாழ்க்கையை பயணத்துல பெரிதாக்கி கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, இந்த வாழ்க்கை என்பது கையெழுத்து போட்டு உங்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு செக். தொகையை எழுதி நிரப்பி பணமாக்கி கொள்வது உங்களுடைய பொறுப்பு. அதற்கு பயணம் ஒரு மிக முக்கியமான வழிமுறை. நன்றி.